Hi friends, வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு நைட் டைமில் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டின்னர் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் இருக்கிற நேச்சுரலான டேஸ்ட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நைட் டைம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெவியாக கொடுத்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகாமல் நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க. அதனால லைட்டாக கொடுக்கணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டின்னர் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த அவலை நீங்கள் எந்த டைம்னாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சாவே போதுங்க. இது நல்லா ஊறிடும். அவலில் எந்த ரெசிபினாலும் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். இப்போ நான் 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேங்க. அவல்லே 2 டைப் இருக்கும். இது நல்லா பேப்பர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அவல். அதனால 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சாவே போதும். அடுத்ததாக கேரட் பொடி பொடியாக கட் பண்ணி 1 கப் எடுத்திருக்கேன். அதே அளவு ஆப்பிளும் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பால் கேரட் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ஆப்பிளும் எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்சுருந்த அவலை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கட் பண்ணி வச்சுருந்த கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஆப்பிள், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் குக்கறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டாவே போதுங்க. நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இது எல்லாமே நல்லா ஈஸியாக வேகக்கூடிய பொருட்கள் தாங்க. அதனால 2 விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எல்லாமே அளவாக கரெக்டாக வெந்து வந்துருந்துச்சுங்க. இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனால் டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க. நைட் டைமில் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு. இது கூட இனிப்புக்காக வேறு எதுவும் ஆட் பண்ணாதீங்க. கேரட்லேயும் ஆப்பிளையும் இயற்கையான இனிப்பு சுவை இருக்குது. நீங்கள் பால் கொடுக்க பழக்கியிருக்கிற குழந்தைங்களா இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் பால் கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது நைட் டைம்ன்றதால நான் நட்ஸ் பவுடர்லாம் ஆட் பண்ணலைங்க. இதே நீ மார்னிங் டைம் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் போல் நெய்யும் கொஞ்சம் போல் நட்ஸ் பவுடரும் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே சத்தானதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம பவுலுக்கு ஆட் பண்ணும்போது குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அளவுக்கு அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா குழந்தைங்கள சாப்பிட வைக்கணும்னு நம்ம மைண்டுக்கு ஃபிக்ஸ் ஆகி ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால குழந்தைங்க வாமிட் பண்ணிடுவாங்க, அடுத்த ஃபீடு எடுத்துக்க மாட்டாங்க. குழந்தைங்க வளர வளர சாப்பாடுனாவே தெரிச்சு ஓடுவாங்க. அதனால குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு குழந்தைங்க எந்த டைமில் வேண்டாம் போதும்னு சொல்லி ஒரு மாதிரி அவங்க காட்டுற ரியாக்ஷன்லேயே நமக்கு தெரியும். அது போல் செஞ்சாங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு குழந்தைங்கள விட்டுறது தாங்க நல்லது. நம்ம ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணோன்னா அடுத்த டைம் குழந்தைங்க இதே போல் தான் ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணுவாங்கன்னு பயந்துக்கிட்டே கிட்டேயே வர மாட்டாங்க. சாப்பாடு பார்த்தாலே அலறி அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. இதெல்லாம் நமக்கு எப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு உங்களால் ஒரு வாய் கூட சாப்பிட வைக்க முடியாதுங்க. குழந்தைங்களுக்கு 1 வயசுக்குள்ளே எல்லா காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கொடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் குழந்தைங்க ஃப்யூச்சரில் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணாதீங்க, டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு என்ன டேஸ்ட்டில் சாப்பிட பிடிக்குதோ அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது குழந்தைங்களுக்கு ரொம்பவே சாப்பிட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் குழந்தைங்க வித்தியாசமான ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுன்றதுக்காக கூட 2-3 வாய் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ சஜஷனோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.